ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. அதுக்கு காரணம் வேலை விஷயமா வெளியில் வந்ததுனால நம்மளால் மாடித்தோட்டம் பற்றின வீடியோவை போட முடியாமல் போச்சு. இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா காய்ச்சி அப்பப்போ நிறைய பழங்களை தந்திருக்கக்கூடிய மல்பெரி பழ அறுவடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மல்பெரி பழமரம் வருடம் முழுவதும் நமக்கு நிறைய பழங்களை தரக்கூடியது. மல்பெரி மரத்திலிருந்து வருடம் முழுவதும் நமக்கு பழங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மல்பெரி பழம் அளவில் சின்னதாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக சுவையாக இருக்கும். உங்களுக்கும் மல்பெரி பழம் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம வீட்டு மாடியிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன பழ மரங்களை நட்டு நம்ம வளர்த்து அதிலிருந்து நாம் அறுவடை எடுத்து அந்த பழங்களை சாப்பிடும்போது அதோட சுவையே தனிதான். என்னதான் கடைகளில் போய் நம்ம கிலோ கணக்கில் பழங்களை வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிடக்கூடிய சுகமே தனிதான். அதனால உங்கள் வீட்டை சுற்றியும் உங்கள் வீட்டு மாடியிலையும் இடம் இருந்துச்சுன்னா இதே போல் சின்ன சின்ன பழ மரங்களையும் பூச்செடிகளையும் வளர்த்தோன்னா அதிலிருந்து பழங்கள் பூக்களும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே செடிகளை வச்சு பராமரிச்சுட்டு வந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த செடிகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு சில நேரத்தையாவது ஒதுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி மனசு லேசாக ஆயிரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் மரங்கள் செடிகள் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மல்பெரி செடி எவ்வளவு சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சின்ன செடியிலேயே பழங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த சின்ன செடியிலேயே இவ்வளோ பழங்கள் வந்துருந்துச்சுன்னா நம்ம பெரிய மரமாக இதை வளர்த்தோன்னா இன்னும் எவ்வளவு பழங்கள் இதிலிருந்து நம்மளால் எடுக்க முடியும்னு பார்த்துக்கிடுங்க. மல்பெரியில் வருடம் முழுவதும் நம்ம பழங்களை பறித்து சாப்பிடணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பழங்களை பறித்து சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா மரத்தை கவாத்து பண்ணி மரத்தில் ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். முக்கியமாக நல்ல முத்தி போன கம்புகளை மட்டும் விட்டுக்கிட்டு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கம்புகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதிலிருந்து புதிய தளிர் வரும். அந்த தளிரோடு சேர்ந்து காய்களும் வர ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு காய்ப்புக்கும் பின்னாடி நம்ம கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மல்பெரி செடியிலிருந்து வருடம் முழுவதும் நம்மளால் பழங்களை பறித்து சாப்பிட முடியும். சின்ன ஒரு க்ரோபேக்கில் வச்சதுக்கே இந்த அளவுக்கு பழங்கள் கிடச்சிருக்குன்னா நிச்சயமாக பெரிய அளவில் நம்ம இதை வச்சு பராமரிக்கும் போது இன்னும் நிறைய பழங்களை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் நம்ம இதை கவாத்து பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா இதிலிருந்து ஒரு பழங்கள் கூட நம்மளால் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கவாத்து பண்ணி விட விட இந்த மல்பெரி மரத்திலிருந்து நமக்கு பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் இந்த மல்பெரி செடியை வீட்டில் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மல்பெரி செடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் நம்ம ஜுக்லி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் இந்த மல்பெரி பிளான்ட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். அழகு செடிகள், பூச்செடிகள், பழ மரங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இயற்கை பொருட்களும் நம்ம ஜுக்லி ஆப்பில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் யார் வீட்லையாவது மல்பெரி மரம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு நல்ல முத்தின கம்பாக பார்த்து நீங்கள் உடைச்சிட்டு வந்து அந்த கம்பை அடிப்பாகத்தில் நல்லா கட் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் தோலை நல்லா சீவி எடுத்துட்டு அதில் நம்ம கற்றாழையோட ஜெல்லை ஃபுல்லாக தடவிக்கிட்டு இதே மாதிரி க்ரோபேக்லேயோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் சைடில் இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிழல் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நட்டு வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாள்லையே நல்லா வேர் பிடிச்சி மரம் வளர ஆரம்பிச்சிடும். அதில் இருந்து உங்களுக்கு நிறைய காய்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பழ மரங்களை நட்டு வச்சோன்னா அப்பப்போ நமக்கு அந்த மரங்கள்ல இருந்து பழங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும்.
இந்த வீடியோவோட கடைசியில் இந்த மரத்திலிருந்து நமக்கு எவ்வளவு மல்பரி பழம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வர பாருங்கள். மாடி தோட்டத்தில் இல்லைன்னா வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் மல்பரி செடி மட்டும் இல்லாமல் சீத்தா மரம், கொய்யா மரம், சப்போட்டா, மாதுளை, நெல்லிக்காய் இப்படி சின்ன சின்ன பழ மரங்களை வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா அதிலிருந்து சத்தான, ஆரோக்கியமான, சுவையான, எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தாத, உடலுக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காத ஆரோக்கியமான பழங்களை நம்மளால் பறித்து சாப்பிட முடியும். இதனால நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால நீங்கள் இன்னும் வீட்டில் இதே மாதிரி பழமரங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கலைன்னா உடனே வளர்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மரங்களை பராமரிச்சுக்கிட்டு வரும்போது நமக்கு இதில் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். இன்னொன்று, காலையில் எழுந்து இந்த பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளை பார்க்கும்போது நம்ம கண்களும் நல்லா குளிர்ச்சி அடைந்து நம்ம உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராமல் ஆரோக்கியமாகவும் வாழலாம். விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பலனாக நான் இதை பார்க்குறேன். இப்படி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளால் நீண்ட வருஷம் இந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லாமல் வாழ முடியும். என்னதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மரங்களோட நேரத்தை செலவிடும்போது நமக்கு பிரச்சனைகள் பெரிய அளவில் தெரியாது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன மல்பரி செடியிலிருந்து எவ்வளவு பழங்கள் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பழங்கள் குட்டி குட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக சுவையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் பழங்கள் வருமானு கேட்டால் அப்படி இல்லை. நான் சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதுனால அந்த மரத்தில் வேர்கள் பெரிய அளவில் போவதுக்கு இடம் இல்லை. அதனால் அதோட சத்துக்கள் குறைவாக தான் அந்த செடிக்கு கிடைக்கும். அதனால தான் காய்கள் ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. இது பெரிய க்ரோ பேக்லேயோ இல்லை தரையிலையோ நம்ம வச்சு வளர்க்கும்போது இதை விட பெரிய சைஸ்லேயே நமக்கு மல்பரி பழங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மல்பரி செடி வேணும்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னது மாதிரி www.jukli.com இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கையும் ஆப்போட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிடுங்க. இந்த மாடி தோட்டத்தை அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மாடி தோட்டத்து அறுவடை வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே வீடுகளில் இதே மாதிரி பழ மரங்களை வளர்க்க ஆரம்பிங்க. மீண்டும் மற்றும் ஒரு மாடித்தோட்ட அறுவடை வீடியோவில் சந்திப்போம்.